ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நார்மலாக இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம சென்னையில் அமைந்திருக்கும் வடபழனி ஆண்டவன் திருக்கோவிலை பற்றியும் அக்கோவில் தோன்றிய வரலாறு மற்றும் அக்கோவிலின் சிறப்புகள், அக்கோவில் மேற்கொள்ளப்படும் வழிபாட்டு முறைகள் பற்றிலாங்க பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வடபழனி முருகன் கோவில் தோன்றிய வரலாறு பார்க்கலாங்க. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சாலி கிராமம், அதாவது தற்போது அந்த இடம் வடபழனின்னு அழைக்கப்படுது. அந்த பகுதியில அன்னசாமி நாயக்கர் என்பவர் தனது சொந்த வழிபாட்டிற்காக ஒரு ஓலை கூரை கொட்டகையை அமைச்சாருங்க. அந்த குடிசையில் பழனி முருகனின் தீவிர பக்தரான அவர் ஆரம்பத்தில் பழனி தண்டாயுதபாணி சுவாமியின் படத்தை வைத்து வழிபட்டார். பின்னர் அண்ணாசாமி நாயக்கரின் சீடரான ரத்னசாமி இந்த இடத்த பெரிய கோவிலா மாட்டினாருங்க. இந்த இடத்துக்கு வடபழனி அப்படின்னு வந்ததுக்கு பெயர் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தென்பழனியில் உள்ள முருகனை போலவே சென்னையின் வடக்கு பகுதியில் உள்ள, அதாவது வடபழனியில இங்க முருகன் அருளுவதால் இது வடபழனி ஆண்டவர் கோவில் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. எளிய கொட்டகையாக தொடங்கி மக்களின் ஆதரவால் புகழ் பெற்று தற்போது கம்பீரமான ராஜகோபுரத்துடன் கூடிய பெரிய கோவிலாக வளர்ந்துருக்குங்க. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவில்ல தினமும் பல திருமணங்கள் நடைபெறுது. இது திருமண தடை நீங்கும் தலமாகவும் முருக பக்தர்களின் முக்கிய வழிபாட்டு தலமாகவும் விளங்குது. இந்த வடபழனி முருகன் கோவில்ல இருக்கிற முக்கிய சன்னதிகள்: மூலவர் பழனி மலையை போலவே இங்கும் முருகர் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். அடுத்ததாக வள்ளி தேவசேனா சமேத சண்முகர், முருகப்பெருமான் தனது இரு தேவியருடன் காட்சி தரும் சன்னதி ஒண்ணு இருக்கு. அது மாதிரி வரசித்தி விநாயகர், கோவில் நுழைவாயிலில் உள்ள விநாயகர் சன்னதி வரசித்தி விநாயகர்னு அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம சொக்கநாதர் அன்று மீனாட்சி அம்மன் சன்னதி, சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி சன்னதிகளும் இங்க அமைஞ்சிருக்கு. அதோட கூட பைரவர் அண்டு காளிக்கும் சிறப்பு வழிபாடுகள் இங்கு நடைபெறும் சன்னதிகள் இருக்குங்க. அதோட மகாலட்சுமி, செல்வங்களுக்கு அருளும் மகாலட்சுமி அம்மன் சன்னதியும் இங்க ஒண்ணு இருக்கு. மேலும் இக்கோவிலில் திருமணங்கள், முடிகாணிக்கை மற்றும் காதணி விழாக்கள் ரொம்ப சிறப்பா எப்பவுமே நடக்கும். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகனை வழிபட்டு போறாங்க. இந்த கோவில்ல உள்ள முக்கிய வழிபாட்டு முறையில ஒண்ணு பாவாடம். அதாவது அண்ணாசாமி நாயக்கர் தன் நாக்கை அறுத்து முருகனுக்கு காணிக்கை செலுத்தியதாக சொல்றாங்க. இதற்கு பெயர் தான் பாவாடம் அப்படின்னு அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம வடபழனி முருகனை வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமணம் கைகூடும் அப்படிங்கிறதும் இந்த கோவில்ல கடைபிடிக்கிற ஒரு நம்பிக்கையா இருக்குங்க. இந்த கோவில் நடை திறப்பு நேரம் பாத்தீங்கன்னா, பொதுவா காலை 5 மணி முதல் மத்தியானம் 12:30 வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் இந்த கோவில் நடை திறந்திருக்கும். இந்த கோவில்ல காலையில 11:30 மணிக்கும் சாயந்தரம் 4:30 மணிக்கும் அபிஷேகம் நடைபெறுதுங்க. இந்த கோவிலுக்கு வெளியிலேயே பூஜை சாமான் கடைகள், பூக்கடைகள் எல்லாமே இருக்குங்க. எது வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த கோவிலில் பங்குனி உத்திரம், கந்தசஷ்டி, வைகாசி விசாகம் மற்றும் தைப்பூசம்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது. தென்பழனிக்கு செல்ல முடியாதவர்கள் இக்கோவிலில் வந்து வழிபட்டால் திருமண தடை, குழந்தை பேறு மற்றும் குடும்ப ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். அந்த வடபழனி ஆண்டவனை வேண்டிட்டு இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்கிறோம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.